கறந்த பால் இல்ல, தெரிஞ்சு போன பால். இப்படி அபாண்டமா பழி சொல்லாதீங்க. யார் அபாண்டமா பேசுறது? அவ அப்படி எல்லாம் பண்ண. ஐயோ, உனக்கு துளசி கல்யாணம் பண்ண விருப்பம் என்ன போயிட்டே இரு. ஆனா என் துளசி மேல அபாண்டமா பழி போடாத. தங்கச்சி பையன் கூட பார்க்க மாட்டேன், உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். சும்மா இருங்க மாமா. ஆரம்பத்தில் நானும் உங்களை கூட நம்பாம இருந்தேன். நடந்த ஒரு விஷயமும் என் கண்முன்னாடி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சது. இந்த முகூர்த்தத்துக்கு வரதுக்கு முன்னாடி முட்டுக்காரல சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சுட்டு வந்திருக்காங்க பொண்ணு. முட்டுக்காரருக்கு காலேஜ் ட்ரிப்புக்கு போனால அன்னைக்கு ராத்திரி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட தங்கல. முன்ன பின்ன கூட யாருன்னு தெரியாத ஒருத்தவங்க கூட காலேஜ்ல முழு ராத்திரி இருந்திருக்கா. இருந்தானா இல்லையான்னு கேளுங்க. மாமா, இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னது. எப்ப நீ சொன்ன? எப்ப சொன்ன? நீ கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் உனக்கு கேட்டதுக்கு மொட்டை மாடல வச்சு சொல்றேன். ஏன் அதற்கு இந்த மறைச்ச? நீ மறந்துட்டு சொன்ன. அது இப்படி தெரிஞ்சடி. நீ மறக்கலடி, உண்மையை மறைச்சிட்ட. ஒண்ணு எப்படி சொல்லாத. இவன் என் ஃப்ரெண்ட் பிரபாகர், முட்டுக்காடு ரேஞ்சில் ஃபாரஸ்ட் ஆபீசர். இவன் துளசி இல்ல அரளின்ற விஷயத்தை இவன் எனக்கு சொன்னான். மாமா, என்ன கொஞ்சம் நம்புங்க. இதுக்கு முன்னால நான் இவரை பார்த்ததே இல்ல. நான் பார்த்தேன். பிரசன்னாவோட காட்டேஜ்ல நீயும் இன்னொரு பொண்ணு வந்தத நான் என் கண்ணால பார்த்தேன். நான் தான் இல்லன்னு சொல்லலையே. நான் அவர் ரூம்ல இருந்தேன். ஆனா அவர் என் கூட அன்னைக்கு இல்ல. அரஞ்சு பல்லகில கட்டி என்ன நம்ப நடில. இவள பேசுறீங்க, நீங்க நம்பீங்களா? சொல்லுங்க, நீங்க நம்பீங்களா? நீ நம்பியா? நீ நம்பீங்களாமா? சொல்லுங்க, நீ நம்பீங்களா? சம்பந்தப்பட்டவர் இங்க வந்திருக்காருல்ல, உங்க முன்னாடியே நடந்தது என்னன்னு நானே அவர்கிட்ட அவன் கிட்ட நான் ஏற்கனவே கேட்டுட்டேன். நான் தான் துளசியை மேரேஜ் பண்ணிக்க போறேன். அதான் தெரியுமே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மனமண்டையில் பார்த்தேன். அங்கே நான் நிம்மதியாக உட்காரணும்னா நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் அன்னைக்கு முட்டுக்காடில் அன்னைக்கு ராத்திரி நீங்களும் துளசிக்கும் எனக்கு தப்பு நடந்துச்சான்னு கேட்குறேன். நடக்காம இருந்திருக்குமா சார்? என்ன மாதிரி ஒரு பையனுக்கு துளசி மாதிரி செக்க செவேல்னு ஒரு பொண்ணு கிடைச்சா சும்மா விட்டுருவேனா? இவன் பார்த்த விஷயத்தை என்கிட்ட சொல்லும் போது இவனை நம்பாம அவனை அடிச்சு மண்ணை விட்டுட்டு வெளியே விரட்டினேன். எதுக்காக? இவன் மேல வச்சு நம்பிக்கைனால, இவன் மேல வச்சு காதல்னால. ஆரம்பத்தில் எனக்கு சில குழப்பம் வந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த குழப்பத்தை தூக்கி போட்டுட்டு தாலி கட்டாம கழுத்து தாலி கட்டுவேன், வாழ்ந்தவன் கொடுத்தா வாழ்வான்ற தீர்மானத்தோட பக்கத்துல போய் உட்கார்ந்தேன். அப்பதான் இங்க ரெண்டு நடுவில் அவன் வந்தான். அவனை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். இதெல்லாம் எங்க நடந்துச்சு தெரியுமா? முட்டு கடைக்கு வீட்டுக்கு நானும் போனோம்ல, அன்னைக்கு தான் அவனை நாங்க பார்த்தா. அன்னைக்கு ராத்திரி தான் அவன் கூட தங்கி இருக்கான். அவர் இப்ப இங்க இருந்திருந்தா நான் எல்லா உண்மையும் சொல்ல இருப்பேன். இங்கதான் இருக்க. நீங்களும் அப்படி சொல்லுங்க. நான் நல்லவன்னு சொல்லுங்க. இந்த நேரத்துல நான் உங்களை மனுஷனா பார்க்கல, தெய்வமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்ற வார்த்தையில தான் என் குடும்பத்தோட கௌரவமே அடங்கி இருக்கு சார். சொன்னேன் துளசி, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம்னு சொன்னேன். என்ன சொல்ற? என்ன இப்படி போய் சொல்ற? நீ நல்லவன்னு நினைச்ச என் மனசுல எவ்வளவு பெரிய இடம் கொடுத்தேன் உனக்கு. பாவி, மனசுல மட்டும் அடி இடம் கொடுத்தேன். ஓட ரோசான்னு மஞ்சத்துலயும் இல்லடி இடம் கொடுத்திருக்கேன். என்னன்னு என்ன பேசுறீங்க நீங்க? எவனோ ஒருத்தன் அவனா கல்யாணத்துக்கு வந்து நான் அவளோட ஒரு ராத்திரி தங்கி இருக்கேன்னு சொல்றான். அந்த ராத்திரி என்ன நடந்திருக்குன்னு இங்க இருக்கிற எல்லார் மனசும் அசைப்படாதா? ஐயோ, அதெல்லாம் போய் தொடாத. நீங்க ரெண்டு பேரும் ஒரு ராத்திரி முழுக்க அந்த அறையில இருந்திருக்கீங்க. அப்ப தப்பு நடக்காமலே இருந்திருக்கும். இல்ல, நான் தப்பானவ இல்லடி. நீ சோரம் போனவ இல்ல, நான் உத்தமி, தப்பை பண்ணாதவ இல்லடி. நீ கெட்டு போனவ, நான் கன்னி தன்மையை இழக்காதவன்னு என்னால நிரூபிக்க முடியும். நீ வேசின்னு ஒருத்தன் வந்து நேர்லயே சொல்றான், புரியலையா? என் தாய் மேல சத்தியம், நான் நல்லவ. அவங்க உன் தாயே இல்லடி.